ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலொரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. முன்னைய பாசுரத்தில் கண்ணன் திருவாய்ப்பாடி பெண்களின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி அவர்களுடைய குறையை கேட்டு நிறைவு செய்வதற்காக வந்ததாக கருதி கொண்டு இப்பாசுரத்தை காண்போம். இப்பாசுரம் திருவாய்ப்பாடி பெண்களின் கிருஷ்ண பக்தியையும் கண்ணனின் பாலச்சரிதத்தில் அவர்கள் நெஞ்சம் தோய்ந்து ஈடுபட்ட பாங்கினையும் ஒருங்கே புலப்படுத்துகின்றது எனலாம். பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நிகழ்ச்சிகளை ஆய்ப்பாடி பெண்கள் அழகுற எடுத்து மொழிகின்றார்கள். முதலில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்பதனால் திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபன் மகனாய் மறைந்து வளர்ந்த கதையினை கூறத் தொடங்குகின்றார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்கிறார்கள். கண்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றி பேசிய பெண்கள் அடுத்து அவனுடைய மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க மேற்கொண்ட வஞ்சக செயல்களை வகைப்படுத்தி காட்டுகின்றார்கள். முன்னைய திருப்பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அசுரன், விலாமர வடிவில் வந்த அசுரன் முதலானவர்கள் எல்லாம் கண்ணன் கொண்டொழித்த திறத்தினை பார்த்தோம். அதற்கு முற்பட்ட பாசுரங்களில் பேய் வடிவில் வந்த பூத்தனை என்னும் அரக்கியை மாய்த்த திறமும் கண்டோம். குவலையா பீடம் என்னும் யானை வடிவில் வந்த அசுரன் பட்ட பாட்டினையும் கண்டோம். கண்ணனுக்கு தீங்கிழைக்க கம்சன் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பொடி பொடியாய் உதிர்ந்து போய்விட்டன. கண்ணன் அழிந்தான் என்று ஒப்புக்கு அலறி அடித்து கொண்டு பொய்யாக நடித்து அழ வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த கம்சனுக்கு அடிமேல் அடி விழுந்து விட்டது. அவனுடைய முயற்சிகள் எல்லாம் முனைமழுங்கி போய்விட்டன. அத்தகைய கொடுங்கோலன் வாழும் நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவனுடைய முறையற்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டு வயிறெறிந்தார்கள். அவர்களுடைய வயிற்று நெருப்பையெல்லாம் கண்ணன் வாரி கம்சன் வயிற்றில் போட்டுவிட்டான் என்கிறார்கள். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை. இவ்வாறு ஆய்ச்சியர் கண்ணனை பல படியாக புகழ்ந்தம் கண்ணன் இவர்களுடைய குறையை கேட்க இவர்களும் தங்கள் குறையை மனம் விட்டு சொல்கின்றார்கள். உன்னை ஆசித்து வந்திருக்கின்றோம். பாவை நோன்புக்குரிய பறையை நீ இப்பொழுது தருவாயேயானால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உன்னுடைய பெரும் செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து பாடி எங்கள் வருத்தத்தை தீர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவோம் என்கிறார்கள். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தகுதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார்கள். இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து பகவானை பிரிந்து வருத்தமுறும் உயிர்கள் அவனுடைய புகழை பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும் என்பதாம். இதற்கு கண்ணனுடைய பேரருள் துணை செய்ய வேண்டும் என்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகின்றார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.